ஈரம் இல்லாத பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கடுகு பொரியிற சவுண்டு வந்துருச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடுகு கூடயே உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணால் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் கடுகு பொரிஞ்சது ஆட் பண்ணுங்கள். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது கூட 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு மிதமான காரமாக இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணும்போது வெங்காயம் சீக்கிரமாகவும் வதங்கிடும், நல்லா மணமாகவும் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதையும் அதில் ஒரு 3 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 3 கப் உங்களுக்கு அதிகமாக தெரிலாம், ஆனால் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா தண்ணியை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி இலை இப்போவே ஆட் பண்ணலாம், இல்லைனா ஃபைனலாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு பாக்கெட் வறுத்த சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஆச்சி பிராண்ட் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த பிராண்டு சேமியா வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேமியாவை தண்ணியில் மூழ்கிற மாதிரி லைட்டாக ஸ்லோவாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம ஃபோர்ஸாக சேமியாவை மிக்ஸ் பண்ணும்போது சேமியா உடஞ்சிரும். இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சேமியா மூழ்கினதையும் ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் இது பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சேமியா நல்லா வெந்திருக்கும். கீழே மட்டும் லைட்டாக தண்ணி இருக்கும். இப்போ இதை ஓப்பன்லேயே வச்சுட்டு அந்த தண்ணி வத்துற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம சேமியாவை ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணவே கூடாது. அந்த தண்ணி ஆவியாக போகணும், அவ்வளோதான். அதனால் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லைட்டாக அந்த சேமியாவை மட்டும் தள்ளி தள்ளி விடுங்க, அந்த தண்ணி வத்துறதுக்காக. நல்லா தண்ணி சுண்ட சுண்ட கெட்டியாகும்ல, அப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி வத்துற அளவுக்கு மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸுக்கு ஒரு நிமிஷம் தான் ஆகும். ஒரு நிமிஷம் மட்டும் இது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தண்ணி சுத்தமாக வற்றிடுச்சு. இப்போ சேமியாவை நீங்கள் சுட சுட அப்படியே எடுத்து கூட சாப்பிட்லாம். இல்லை ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சும்மா உதிரி உதிரியாக சூப்பராக வரும். இதே மாதிரி ஒருக்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா வெந்த உதிரியான சேமியாவை சாப்பிட்லாம். இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.